Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம boolean operationல இருக்கிற difference option பத்தி வந்து பார்க்க போறோம். So difference option பத்தி பார்க்கிறது மட்டும் இல்லாம ஃபைனலா வந்துட்டு நம்ம இந்த மாடலும் வந்துட்டு recreate பண்ண போறோம். So first நம்ம இந்த மாடலை வந்து recreate பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா இந்த boolean operationல இருக்கிற இந்த difference option பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். So அதுக்கு நம்ம வந்துட்டு இங்க ஒரு கியூப் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த கியூபை வந்துட்டு நீங்கள் ஒரு கேக்காக வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு மல்டிபிள் பீசஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைனா மற்றவங்க கூட வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நைஃப் வேணும். பட் ஆனால் பிளெண்டரில் நமக்கு வந்துட்டு நைஃப் பதிலாக வந்துட்டு நம்ம ஷிஃப்டியை கொடுத்தோம் அப்படின்னா மெஷ் அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே இருக்கிற இந்த மெயின் ஷேப்பில் நம்ம எது வேணாலும் நம்ம வந்து ஒரு நைஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்ப ஒரு கியூபே வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ கியூபையை ஆட் பண்ண அப்புறமா நான் இப்போ ஜி கொடுத்தேன் அப்படின்னா என்னால் அந்த கியூபை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு அதை ஒய் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணுறேன். அகைன் இப்போ வந்துட்டு ஜி கொடுத்துட்டு இசட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் இசட் ஆக்சிஸில் வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்ட். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் கேக்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கியூபை வந்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கேக்கோட ஆல்ரெடி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பூலியன் மாடிஃபையர் ஆட் பண்ண வேண்டியது தான். பட் நீங்கள் மாடிஃபையர்ஸில் போயிட்டு பூலியன் ஆட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் போனீங்க அப்படின்னா ப்ரெஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஆடான்ஸில் வந்துட்டு பூல் டூல் அப்படின்ற ஒரு ஆடான் வந்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பூல்னு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஆடான் வந்து இங்கே காட்டும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆடானை வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கட்டர் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கேக் பீஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ண அப்புறமா கண்ட்ரோல் மைனஸ் வந்து கொடுங்க. அண்ட் இந்த மைனஸ் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் வந்துட்டு நம்பர் பேட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு நம்பர் பேட் இல்லை அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் பண்ணாது. நீங்கள் மேனுவலாக போய்ட்டு பூலியன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கட்டாக இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்துட்டு எந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு கட்டராக யூஸ் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேக்கை வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கட் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட் த்ரூ ஆகணும் அப்படின்னா எஸ் கொடுத்து இசட் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃபுல் த்ரூவாக நம்ம வந்துட்டு கட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆப்ஷனோட ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட மெயின் மெஷ்ஷை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு உங்களுக்கு கட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகைன் ஒரு சிலிண்டர் வந்து ஆட் பண்ணலாம். சிலிண்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ டீப்பில் நான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அகைன் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிப்போம் அண்ட் நம்மளோட மெயின் மெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு வந்துட்டு அந்த கட் வந்து நடக்கும். ஏன் வந்து நம்மளோட சிலிண்டர் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிட்டு இந்த ஷேப்பில் வந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் போவோம். ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா வியூ போர்ட் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆஸில் வந்துட்டு பவுன்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பூலியன் கட் நீங்கள் மேக் பண்ணாலும் சரி, ஒரு பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு பவுன்ஸ் அப்படின்னு வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இதை டெக்ஸ்டருக்கு மாற்றணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட சிலிண்டரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் நமக்கு எவ்வளோ டீப்பாக வந்துட்டு அது கட் வந்து நடந்திருக்கு அப்படின்றது நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதை பவுன்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டையும் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஸ்கேல் அப் ஆப்ஷன் வந்து நடக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். அண்ட் நீங்கள் வந்து பொசிஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்சுவலி என்ன தான் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போனீங்க அப்படின்னாலும் ஸ்டில் உங்களால் வந்துட்டு அந்த எட்ஜஸ் அண்ட் வெர்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். அண்ட் இங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் அப் ஆப்ஷன் அண்ட் ரொட்டேஷன் எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த மாடலை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துருவோம். நம்மளோட மெயின் கியூபை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மாடிஃபையர் ஸ்டாக்கில் வந்து போனோம்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி 2 மாடிஃபையர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகியிருக்கும் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த பூலியன் கட் வந்து ஆட் பண்ண உடனே. ஸோ இங்கே இருக்கிற வியூ போர்ட் பாக்ஸ் நம்ம வந்துட்டு அன்டிக் பண்ணுவோம். ஸோ அன்டிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் வந்து கட் ஆகுது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதுக்கும். ஸோ இந்த பூலியனோட ஆர்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டர் ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதோட மாடிஃபையர் ஸ்டாக் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து மேக் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அந்த கட்டு வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கியூபோட எடிட் மோடில் போனோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் சிலிண்டரோட கட்டை வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கியூபை வச்சு கட்டு வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த சிலிண்டரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளால் வந்துட்டு சிலிண்டர்தும் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஷேப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கியூபை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கியூபை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சிலிண்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்துட்டு 64 கொடுக்குறேன். 64 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த லைன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு. ஸோ 32 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு 64 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிலிண்டரை வந்துட்டு ரொட்டேட் வந்து பண்ண போகிறோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஆர் எக்ஸ் கொடுத்துட்டு 90 டிகிரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிளில் வந்துட்டு ரொட்டேஷன் வந்து நடக்கும். இப்போ என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்த அப்புறமா எஸ் கொடுத்து இதோட ஸ்கேலை வந்து நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் மிடில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எச் கொடுக்குறேன். ஸோ தட் அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஹைட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இருக்கும் எதெல்லாம் ஹைட் ஆகிருக்கு எதெல்லாம் ஹைட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அன்ஹைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களோட சிலிண்டரை வந்து ப்ராப்பரான பிளேஸில் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சிலிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு கட்டர் ஆப்ஜெக்ட். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கியூபை வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண அப்புறமா கண்ட்ரோல்- கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கர்வை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரீக்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களோட கட்டர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த கியூபை வந்து தாண்டி வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ்ஒய் கொடுக்குறேன். ஸோ எஸ்ஒய் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்துட்டு இதை ஸ்கேலிங் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே கட்டர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்- கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபுல் கர்வ் வந்துட்டு வராது. ஸோ ஜஸ்ட் உள்ளே மட்டும்தான் இந்த கர்வ் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா வந்துட்டு இந்த கட்டர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போனோம் அப்படின்னா ஸோ இந்த கட்டர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இன்டர்செக்ட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த பூலியன் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை எஸ் கொடுத்து ஒய் கொடுத்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் நம்ம ஸ்கேல் பண்ண ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஏரியாவை வந்து கட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தட் நம்மளால் வந்துட்டு என்டையர் கியூபை வந்துட்டு அந்த சைடில் வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் மேக் ஷோர் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த சைஸை விட வந்து அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 ஹோல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அகைன் ஷிஃப்டே கொடுத்துட்டு மெஷ்ஷில் போனோம் அப்படின்னா சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை அகைன் வந்துட்டு நமக்கு தேவையான ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ இந்த கட்டர் ஆப்ஜெக்ட்டை அதுக்கேற்ற சைஸுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஷோர் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்மளோட கியூபை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிராஸ் பண்ணுதான்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸ் ஆக்சஸில் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இந்த கட்டர் ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கிறது அப்படின்றது மேட்டர் கிடையாது. உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குதா அப்படின்றது மட்டும்தான் மேட்டர். ஸோ நம்ம ஒரு சைடுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே டூப்ளிகேட் பண்ணிங்களோ அதே பிளேஸ்லேயே வந்து அது பிளேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு G and Y கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் Y ஆக்சிஸில் வந்து இதை மூவ் பண்ண முடியும். ஸோ ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. மெயின் ஆப்ஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்- கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கட் வந்து கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ நம்மளோட கட்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்- கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் அந்த கட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த கட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எச் கொடுத்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேவை கிடையாது பெருசாக. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேணும் திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு. மற்றபடி நீங்கள் பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது வந்துட்டு சீனில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பூலியனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்டர்செக்ட் பற்றியும் அண்ட் யூனியன்ஸ் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை பற்றியே இன்னொரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அகைன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.